தேங்க்யூ பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வருஷம் வருஷம் பண்ணணும்னு நம்புறேன், நினைக்கிறேன். அது நடக்கும்னு நானும் ஆசைப்படுறேன். அது வேணாம் சார் my birthday April 18. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் சார் கிட்ட சொன்னேன், சுரேஷ் சார் ஃபினான்சஸ் இருக்கு, இந்த மாதிரி பிரஸ் மீடியா மீட் பண்ணணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் ஐ வாண்ட் டு செலிப்ரேட் மை பர்த்டே வித் யூ உங்க எல்லாத்துக்குமே. அண்ட் இது வந்து ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் தரமணியில இருந்து தொடர்ந்து தரமணி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ராக்கி, அஸ்வத் அண்ட் ஜெயிலம், இது வரைக்கும் நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அது வார்த்தையா இருக்கலாம், உங்க எழுத்தா இருக்கலாம், இல்ல சில பேர் மனசுல இருந்து இருக்கலாம். இது எல்லாமே தான் வந்து எனக்கு முக்கியமா, நான் என்னதான் டேலண்டா இருந்தாலுமே டைரக்டர்ஸ் சொல்ற மாதிரி இல்ல மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்க கொடுக்குற அந்த அந்த கிரிட்டிக் இருக்குல்ல, அது நல்லதும் இருக்கலாம், அது வந்து என்னை பத்தி குறைகளும் இருக்கலாம். ஏன்னா குறைகள் இருந்தா தான் முன்னேற முடியும். அது ரெண்டு விதத்துலயுமே எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் வளரணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை நோக்கி தான் ஒரு படத்துக்கும் என்னோட எஃபோர்ட் வந்து அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நான் வார்த்தையா சொல்ல முடியாது. அதான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன். ஏன் பர்த்டே அன்னைக்குன்னா எனக்கு வந்து பர்த்டே வந்து இட்ஸ் செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன் நான் உங்களோட இருக்கணும்னு, உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் தான். அதனாலதான் இதை நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா வச்சுக்கலாம், ஃபார்மலா வேண்டாம். நீங்க இது வேணா நீங்க கேட்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம். ஸோ ஒரு ஃபன் இன்ட்ராக்ஷன் தான். ஸோ என்ஜாய் திஸ் மூமெண்ட். ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் அது. அண்ட் இது வந்து எனக்கு வந்து முக்கியமா என்ன, இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ என் பர்த்டே மட்டும் இல்லாம இட்ஸ் ஆல்சோ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டே. இது வருஷம் வருஷம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட செலிப்ரேட் பண்ணணும், உங்களோட கேக் கட் பண்ணணும். அண்ட் நம்மளுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கணும்னு நான் நம்புறேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல மட்டும் இல்லை, தொடர்ந்து இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து கெரியருக்கும் சரி எனக்கும் சரி அது ரொம்ப முக்கியம். அண்ட் 2 நாள் முன்னாடி தான் பொண்ணு கம்பெனி ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ சினிமால. ஸோ அது நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அதுவும் நான் பண்ண படங்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமான ஒரு படம் தான். ஸோ நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, சார் எப்போ சார் ஜாலியா ஒரு படம் பண்ணுவீங்க, எப்போ சார் லவ் ஃபிலிம் பண்ணுவீங்க, எப்போ சார் நீங்க காமெடி பண்ணுவீங்க, டான்ஸ் பண்ணுவீங்க, நான் கேட்டிருக்கீங்க. இங்க இருக்க நிறைய பேருக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். அந்த படமும் அந்த மாதிரி ஒரு படம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி ஃபன் ஃபிலிம், ரொம்ப நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது விஷயமாவும் கேட்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐ ஹோப் எல்லாமே லஞ்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்ச மாதிரி இருந்தது நான் நம்புறேன். ஏன்னா லாஸ்ட் டே வைக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, சார் நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. அதனாலதான் நான் இங்கே மாற்றினேன், இல்லாட்டி நான் நான்வெஜ் கொடுத்துருப்பேன். ஸோ ஐ ஹோப் சாட்டிஸ்ஃபை. தேங்க்யூ. Yeah. ஓகே சார். நம்ம இப்படிலாம் வெளிப்படுத்திக்கணும்ன்றதுக்காக அப்படி நினைக்கிறீங்களா? நம்ம கேரக்டருக்கு இல்ல அந்த கேரக்டருக்கு பிடிக்கல சார்? எனக்கு என்ன வர கதைகள் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி கதைகள் வந்து சாஃப்டோ இன்டென்ஸோ தெரியல. பட் வந்திருக்க கதை எல்லாமே இன்டென்ஸான ஒரு ஸ்கிரிப்ட் தான். தரமணி வந்து ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் பண்ணது ராக்கி வந்து ஒரு இன்டென்ஸான அகைன் இட்ஸ் an action. அதுக்கப்புறம் அஸ்வின்ஸ் வந்து ஒரு பெயின் படம். ஜெயிலர் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு எல்லாம் வந்த கதையில எது பெஸ்ட்டோ அதை நான் சூஸ் பண்றேன். அதை பிரேக் பண்றதுக்கு தான் கொண்டு வந்து கண்டெய்ன் ஒரு ட்ரை பண்ணிருக்கேன். அதை நீங்க பாருங்க. கூடிய சீக்கிரம் எல்லா கதாபாத்திரமும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் வர கதைகள் எனக்கு அது பிடிக்கணும், அதுதான் முக்கியமா இருக்கு சார். வேற ஒன்று. தேங்க்யூ சார். ஆமா சார். வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சினிமா வரலான்னு முடிவு பண்ணும்போது அவர் வீட்டுக்கு தான் போனேன். சார் கிட்ட தான் பேசினேன். சார் இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு சொன்னேன். சார் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. பட் நாங்க நினைச்சு கூட பாக்கல, நாங்க 2 பேருமே சேர்ந்து ஜெயிலர் ஒரு படத்துல சேர்ந்து நடிப்போம்னு அப்ப தெரியாது சார். ஆக்சுவலா செட்ல எல்லாம் சேர்ந்த போதும் தான் சார் அதை மென்ஷன் பண்ணாரு. நான் கூட நினைச்சு பார்க்கல.
நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிப்போம். அப்ப நான் சார் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார், சந்தோஷமா இருக்கு சார், உங்களோட சேர்ந்து என்னோட ஃபோர்த் ஃபிலிமே உங்களோட நடக்கிறது எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆக்டர் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் வசந்த் அப்படின்னா. ஏன்னா சார் தலைமணி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம், ராக்கியும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அது ஜெயிலிருந்து அந்த டிராவல், அவரோட ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பொண்ணு கேட்குறீங்களா? நெக்ஸ்ட் வரப்போறது வந்து வெப்பன் அண்ட் இந்திரா. வெப்பன் இஸ் a சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம் அண்ட் அதுல நான் ப்ளே பண்ற கேரக்டர் வந்து ஒரு யூடியூபர், பேர் வந்து அக்னி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் இந்திரா இஸ் அகைன் a டார்க் த்ரில்லர். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு, 2 படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்ஃபேக்ட். ஸோ அதை பத்தி நம்ம விரிவா அந்த நேரத்துல பேசலாம் சார். வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ், டவுன் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு ஆசை சார். எல்லா விதமான கதைகள், எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரணும், டைரக்டர்ஸ் வரணும். எனக்கு அந்த டைரக்டருக்கும் ஒரு ட்ரஸ்ட் வேணும். ஸோ கண்டிப்பா அது பண்ணணும்னு ஆசை சார். இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் வரல சார். அதான் சார். பட் கூட சீக்கிரம் பண்ணணும்னு ஆசை. பேசிதான் சார் ஜெயிலர் 2 நடக்குது. பட் இது வரைக்கும் அபிஷியலா எந்த தகவலும் வரல. நெல்சன் சார் கிட்ட இருந்து வரல, சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து வரல. ஸோ ஜெயிலரோட கிளைமேக்ஸ் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால ஜெயிலர் பார்ட் 2ல வந்து என்ன கதை என்னன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை சார். ஸோ அது நெல்சன் சார் தான் கேட்கணும். பட் எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் ஜெயிலர் கிளைமேக்ஸ் நான் அவங்க கேரளால ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசி சீக்வன்ஸ் பார்த்தேன். அப்ப நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நெல்சன் சார் கிட்ட நான் சொன்னேன், சார் எனக்கு என்னமோ நீங்க பார்ட் 2 பண்ணுவீங்கன்னு தோணுது சார், இது பார்ட் 2க்கான ஒரு லீட் போகும் சார் அப்படின்னு. அப்ப நெல்சன் சார் வந்து என்ன சொல்றீங்க, அப்போ நம்மள அவர் வந்து பார்ட் 2 தான் எடுக்கு ப்ரோ, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாமே பார்ட் 2 வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது விஷயமான நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் அது நடந்துச்சுன்னா ஒருவேளை நான் சொன்னது அன்னைக்கு சொன்ன மாதிரி மேபி நடக்கலாம். தேங்க்யூ. இது ஓடிடி ரிவ்யூ ஜியோ சினிமால ரிலீஸ் ஆகுது. அது தியேட்டர்ல இது வரைக்கும் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிடில வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வேற கைண்ட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேருது ஆக்சுவலா. அண்ட் அந்த படம் இட்ஸ் ஃபேமிலி ஃபிலிம். ஸோ எனக்கு என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, என்னோட ஃபர்ஸ்ட் 3 படமுமே ஏறி. ஸோ அது கிட்டத்தட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ள ரீச் நம்மளால டைரக்டா பண்ண முடியல. தலைமணி வாஸ் ஏ, அது எதுக்கு ஏ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். ராக்கி வாஸ் வைலன்ஸ், கண்டிப்பா அதுக்கு ஏ தான் கொடுத்துருக்கணும். அண்ட் அஸ்வின் வந்து ஏ கொடுத்ததுக்கான காரணம் வந்து என்னன்னா, அதுல ஒரு சூசைட் சீக்வன்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு பாலித்திக் கவர் போட்டு என்ன நானே தற்கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு ஏ கொடுத்தாங்க. அண்ட் பொண்ணோட கண்டென்ட் இஸ் யூலே அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம். ஸோ இது ஓடிடியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இட் ரீச்சஸ் டு வைடர் ஆடியன்ஸ், ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் எல்லாமே. அண்ட் எனக்கு ஆல்ரெடி நிறைய கால்ஸ் வருது. ஏன்னா கிட்ஸ் கிட்ட இருந்தும் சரி, அங்க இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ், எல்டர்லி பீப்புள், இவங்க எல்லாமே அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சொல்றதுதான், இந்த சம்மர்ல எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இருக்கு, பட் ஒரு ஜாலியான எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாம ஜாலியா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஃபன் ஃபில்டா ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்த ரிவ்யூஸ் இது. பட் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க இதுக்கும் பார்த்துக்க மாட்டீங்க. ஓ சார் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, அதை பத்தி அப்புறம் பேசலாம் சார். ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் பேச சொல்லுங்க. ஓகே, அது எந்த படத்துக்காக இது வரைக்கும் டிசைட் பண்ணல சார். மேபி பிளான் பண்ணலாம். இப்போ நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அடுத்தது பிளான் பண்ணலாம். சரி சார், அங்க இருந்து பாக்குறதே நல்லது சார். பட் நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார். பட் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு லுக் நம்ம செட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். பட் ஆனா ஜியோ ஸ்டுடியோஸ் தான் சார். நான் கேட்டுட்டேன் சார், சத்தியமா சொல்றேன், நான் கேட்டுட்டேன். அவங்க என்ன சொல்லலையே, சொன்னாதானே பண்றாங்க. அது அவங்க தானே அந்த கால் எடுக்க முடியும். நான் ஐ கான் புஷ் இல்லையா, அது தப்பாவும் ஆயிடும். நான் அந்த கால் எடுத்தேன். பட் என்னன்னா சார், ஜியோட ஃப்ரீயா தான் இருக்கு. ஜியோ ஃப்ரீ. ஸோ நீங்க எனக்காக நீங்க எல்லாருமே படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க சார். ஏன்னா அப்பதான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ்லயோ படங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். மீன்ஸ் a lot. கேமரா சொல்லுங்க, கேக் கட்டிங். கேக் கட்டிங். உங்களோட மெயினா கேக் கட் பண்றதுதான் அவருடைய